வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். இந்த பிஸ்னஸ் பொறுத்தவரை 2 விதமான ப்ராடக்ட் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ரொம்ப மினிமம் லெவலில் லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் தான் இது. இந்த ப்ராடக்ட் பற்றி சொல்லணும்னா ரொம்ப டிமாண்ட், ட்ரெண்டிங் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம், அது மட்டும் நான் உறுதியாக சொல்லலாம். அப்படி என்ன பிஸ்னஸ்னால் மெஹந்தி கோன் இல்லைனா மெஹந்தி பவுடர் இல்லைனா ஹேனான்னு சொல்லுவாங்க. ஸோ இது மேக்கிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதானே அப்படின்னு கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா எந்த ஸ்டேஷ்னரி ஷாப் எடுத்தாலும் இந்த ப்ராடக்ட் இல்லாமல் இருக்காது. அப்படியான ஒரு ப்ராடக்ட் தான் இது. தென் இதை 2 விதமாக நம்ம சேல் பண்ணலாம். மருதாணி பவுடராகவும் சேல் பண்ண முடியும். தென் இதை கோனாகவும் மேக் பண்ணி சேல் பண்ணலாம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதோட யூசேஜ் அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ எப்படி பண்ணாலும் நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த வீடியோவில் என்ன நான் சொல்ல போகிறேன்னா, எப்படிலாம் இந்த ப்ராடக்ட் மேக் பண்ணலாம், தென் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், தென் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலான்றதை பற்றி சொல்கிறேன். வாங்க கண்டென்ட் போகலாம். இந்த மெஹந்தி கோன் மேக் பண்ணுறதுக்கு பெரிய ரா மெட்டீரியலாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். எல்லாருக்குமே தெரியும், சாதாரண இந்த மருதாணி லீஃப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதை பேக் பண்ணுறதுக்கு இந்த கிஃப்ட் ரேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பேக்கேஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். இல்லைனா மொத்தமாக நம்ம பேக்கெட்டில் கூட நம்ம வச்சு சேல் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் மொத்தமாக அந்த கோன் மேக் பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல்னு பார்த்தா எவ்வளோ தான். இப்போ இந்த மருதாணி நம்ம லீஃபாகவும் மொத்தமாக வாங்கிக்கலாம். இல்லைனா அந்த மருதாணி பவுடரும் நம்மளுக்கு மொத்தமாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நம்மளுக்கு எது வசதியோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்மளே பிளேஸ் இருந்துச்சுன்னா நம்ம மருதாணி பிளான்டேஷன் பண்ணி நம்ம மருதாணி வளர்த்து நம்ம ஓன் பிளான்டேஷன்லேயே நம்ம இதை நம்ம ரா மெட்டீரியல் எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வசதி எப்படின்னு பார்த்து பண்ணிக்கலாம். ஆனால் ஓனாக பிளான்டேஷன் பண்ணி நம்ம பண்ணோன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்கும். இப்போது இந்த ப்ராடக்ட்டோட நம்ம 2 விதமாக சேல் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஒன்று, நம்ம இந்த மெஹந்தி பவுடராக கூட நம்மளால் சேல் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ லீஃப் வாங்கி நம்ம நல்லா ட்ரை பண்ணி தனித்தனியாக பிரித்து நல்லா ட்ரை பண்ணி கிரைண்டிங் மிஷினில் நம்ம ஃபைன் பவுடராக நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்ம பேக் பண்ணி கூட நம்ம சேல் பண்ணிக்கலாம். 100 கிராம், 200 கிராம், 1 kg அந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி சேல். இது ஒன்று. ரெண்டாவது, மெஹந்தி கோன் மேக் பண்ணியும் நம்மளால் சேல் பண்ண முடியும். பெரிய ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நம்ம ரெடி பண்ணுற இந்த மெஹந்தி பவுடர் நார்மலான வாட்டரில் மிக்ஸ் பண்ணி செமி சாலிட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா போதும். தென் இந்த கோன் ஷேப்பில் இந்த கிஃப்ட் பேப்பர், இந்த ரேப்பர் பேப்பரை நம்ம மடக்கி நம்ம அதில் பேக் பண்ணி நம்ம செலோ டேப் வச்சு நம்ம ஒட்டிக்கிட்டாலே போதும். நான் அந்த வீடியோ லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த கோன் எப்படி அந்த ஷேப்பில் நம்ம கையிலே வச்சு கூட நம்ம பண்ணிடலாம். ஸோ அந்த கோன் எப்படி பேக்கேஜ் பண்ணுறாங்கன்ற ஒரு சின்ன ஒரு கிளிப் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் மொத்தமான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தா இவ்வளோ தான். இப்போது இந்த ப்ராடக்ட்டுக்கான காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ராஃபிட் டீட்டெயில் பற்றி பார்த்தோம்னா, 1 kg மெஹந்தி பவுடர் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு சேல் ஆகுதுன்னா மினிமம் ஒரு 150 ருபீஸ் அந்த அளவுக்கு நம்மளுக்கு சேல் பண்ணுறாங்க. 1 kg மெஹந்தி பவுடர் மட்டும் தனியாக. ஸோ ஆனால் நம்மளுக்கு இந்த 1 kg பவுடர் மேக் பண்ணக்கூடிய காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 75 ருபீஸ் அந்த அளவுக்கு தான் ஆகும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மொத்தமே நம்மளுக்கு 75 ருபீஸ் அந்த அளவுக்கு தான் ஆகும். ஸோ நம்மளுக்கு பார்த்தோன்னா பவுடராக சேல் பண்ணோன்னா 1 kg நம்மளுக்கு பாதி 75 ருபீஸ் கிட்ட நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம். இப்போ கோனாக சேல் பண்ணோன்னா 1 கோன் 25 கிராம், ஒரு கோன் 25 கிராம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ ஒரு கோன் பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ் ஆகும் நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். பட் நம்ம செல்லிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் வரைக்கும் நம்மளால் செல் பண்ண முடியும். ஸோ ஒரு கோனுக்கே நம்மளுக்கு ஒரு 5 ருபீஸ் ப்ராஃபிட் எடுக்கலாம். அப்புறம் இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஹை லெவலில் நம்ம கம்பெனியில் ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்கான ஒரு லைசன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். எந்த மாதிரினா, இந்த ப்ராடக்ட் இந்த காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட் அந்த லிஸ்ட்டில் தான் வரும். ஸோ அந்த BSI அந்த லைசன்ஸ் நம்ம பர்டிகுலர் அந்த மெஹந்தி பவுடருக்குன்னு தனியாக வாங்க வேண்டி இருக்கும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஹை டிமாண்ட், ஹை ட்ரெண்டிங்கில் அந்த மாதிரிலாம் இல்லை. பட் ஆனால் நல்ல சேல் ஆகும். எந்த இடத்துல நம்மளுக்கு ஆரம்பித்தாலும் நல்ல சேல் ஆகக்கூடிய ஒரு ப்ராஃபிட் தான். கண்டிப்பாக மார்க்கெட்டிங் பொறுத்தவரை நம்மளுக்கு ஆள் வச்சு தான் பண்ணி ஆகணும். டைரெக்டாக ஒவ்வொரு ஸ்டேஷ்னரி ஷாப், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இறங்கி நம்ம ஆர்டர் எடுத்தால் தான் நம்மளுக்கு செல் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி அங்கே தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் செல் ஆகும். தென் ஆன்லைன்லேயும் நம்ம சேல் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் பொறுத்தவரை இப்படி தான் மார்க்கெட்டிங் பண்ணணும். கண்டிப்பாக இது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் தான். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வரேன். தேங்க்யூ.